இன்னும் பெருசா கோபி கோபின்னு வக்காலத்து வாங்கிட்டு வந்தீங்களா? என்ன பண்ணிருக்கா பாரு. அவன் தம்பின்னு கூட பார்க்காம அவனை போட்டு அடிச்சிருக்கான். அடிக்கிறது இல்லாம அவனை நேரம் போலீஸ் கொண்டு வந்து விட்டுருக்கான். இப்படி கொண்டு வந்து விடுறானா என்ன அர்த்தம்? போலீஸ் அவனு உடந்த. ஆமா ஏங்க கோபி எதுக்கு இழுக்குறீங்க? ரோட்ல தகராறு பண்ணா அப்படிதான் இழுத்து வருவாங்க. அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? எத்தனை பேர் ரோட்ல தகராறு பண்ணாங்க? எத்தனை பேர் குடிச்சு விழுந்து கிடக்குறாங்க? எல்லாருமே போலீஸ் பிடிச்சு வருது. இவனை மட்டும் பிடிச்சு வராங்கன்னு என்ன அர்த்தம்? இவங்களும் கோபிக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். ஆமா யோ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, நான் தான் பார்த்து அவனை அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்றேன். செவிடா நீ என்னென்னமா பேசிட்டு இருக்க? பாத்தீங்களா கோபி மேல எந்த தப்பு இல்லைன்றாங்க. இப்பயாவது நம்புங்க அண்ணே. கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. கோபி வணக்கம் சார். மாமா அப்பா இப்பதான் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணாரா? பாண்டியனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பாதிப்பும் இல்லை. இவரோட கடை முன்னாடி தான் அவர் நின்று கலாட்டா பண்ணாரு. இப்போ இவரே வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்றாரு. இவரோட தம்பி தான் அவரு. இது அவங்க குடும்ப பிரச்சனை சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்களேன். குடும்ப பிரச்சனை வீட்டில் வச்சு சண்டை போட வேண்டியதானே, எதுக்கு தெருவில் வச்சு சண்டை போடணும்? தப்பு தான் சார். இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. இந்த ஒரு தடவை ஒன் பண்ணி விட்டுருங்க. அப்பா உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. யோ அவனை ரிலீஸ் பண்ணி விடுங்க. உன் பிள்ளை தரலையா போறதுக்கு நீ தான் காரணம்னு நினைக்கிறேன். இவன் தான் இப்போ உன் பிள்ளைய வெளில கூட்டு போறதுக்கு வந்திருக்கான். ஆனா இவன் சொல்லி தான் நாங்க அரெஸ்ட் பண்ணோம்னு அந்த அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிற. லூசா நீ? பெரிய மனுஷத்தனமா நடந்துக்க. பாண்டி பாண்டி விடு. அடிச்சாங்களாப்பா? ஏய் இனிமேலாவது ஒழுங்காரு. கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ சார். சரிம்மா. பாண்டி தேங்க்யூ சார். பொருண்டா பொருண்டா, நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு சோதனை? ஏன்டா உனக்கு நான் படிச்சு படிச்சு சொன்னேனடா அந்த கோபி கூட சேராதன்னு. பாரு எங்க கொண்டு வந்து விட்டான் பாரு நம்மள வைப்போ. சார் எதுக்கு திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? அதான் இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டார்ல, கோபிக்கு அந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. தயவு செஞ்சு இந்த பேச்சை இதோட விடுங்க. நீ பேசாதமா, நீ பேசாத. நீ மட்டும் கொஞ்சம் சாமர்த்தியமா இருந்திருந்தா எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும். நீ கோட்டை விட்டதுனாலதான் எல்லாருக்கும் பிரச்சனை. நான் வரேன். புஷ்பா அண்ணா நீ என்ன அந்த பக்கமா இந்த பக்கமா? நான் பெரியண்ண வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரேண்ணே. நீங்க தட்டு மாத்திரைக்கு வந்துருங்க. நினைச்சேன், எனக்கு தெரியும் நீ அந்த பக்கம் தான். போ எல்லாரும் போங்க. போட்டோம் எல்லாம் போட்டோம். நம்ம தனிதான். ஆமா வாங்க போலாம். என்ன அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு? வழிய வந்த சீதையை எட்டி உதைக்கிற மாதிரி வந்த கச்சேரியை வேணான்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன வேணும்னு பண்ணாரு? அவர்தான் மனசு சரியில்லைன்னு சொன்னார்ல. அது எனக்கு புரியுதுப்பா. இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, நாளை பண்ண ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. வந்த கச்சேரி திரும்ப வருமா? போனது தானே. அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஓனர் எவ்வளவு பெரிய ஆளு. நம்ம அந்த விழாவுக்கு கச்சேரி பண்ணியிருந்தா அடிக்கடி கச்சேரி கூப்பிடுவாருல்ல. அப்படியா சொல்ற? அவங்க திறப்பு விழாவுக்கு போய் வாசிச்சா நல்ல சன்மானம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனா அவங்கள்ட்ட போய் கேட்கலாம். இந்த மாதிரி பெரிய இடத்து தயவு நமக்கு வேணும்ல. நீ சொல்றது சரிதானே. ஊரார நம்பித்தான் நம்ம வாழ்றோம். இப்ப என்னென்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணுவோம். நாளைக்கு நேரா போய் அண்ணன் கச்சேரி ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிடுவோம். எது கச்சேரிக்கு ஒத்துக்கிட்டு தான் சொல்றதா? என்ன அப்படி எப்படி நான் கச்சேரி பண்றது? அதுக்குள்ள அண்ணன் தம்பி ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல. நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா நம்மளே மயிலன்கிட்ட போய் பேசி பார்ப்போம். மயிலன்கிட்ட போய் பேசுறதா? ஏன்னா அவர் முரட்டு பிடிவாதக்காரரு. நாம சொல்றது ஏதாவது காது கொடுத்து வாங்குவாரா? வேற வழியே இல்ல. இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்தை விட்டுறக்கூடாது. நம்ம இந்த கச்சேரியை நடத்தணும், அவ்வளவுதான். அண்ணே நீங்க சொன்ன மாதிரி சொக்கன்னும் மயிலன்னும் ஒண்ணு சேர்ந்துட்டா பரவாயில்ல, கச்சேரி நடக்கு. ஒண்ணு சேரலன்னு வச்சுக்க, டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்காரனுக்கு என்ன பதில் சொல்றது? அவங்க நம்மள சும்மா விடுவாங்களா? ஆனா அதுக்கு ஏன்பா நீ கவலைப்படுற? அது எப்படியாவது உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம். அப்படியே இல்லைனாலும் வேற ஒரு பார்ட்டியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஒரு கமிஷன் தொகையை வாங்கிடுவோம். எப்படி? அண்ணே என்னன்னு இது இப்படி ஒரு சிக்கலான யோசனை சொல்றேன்? எனக்கு நம்ம சரிப்பட்டு வர மாதிரி தெரியல.
என்னப்பா நம்ம இந்த கச்சேரியை விட்டுறக்கூடாது. அதுக்கு தானே முயற்சி பண்றோம். முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே. என்ன இது நம்ம சொக்கனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நம்மளை திட்டமாட்டாரா? நம்ம என்ன தப்பு தண்டவா பண்றோம்? நல்ல விஷயத்தை என்ன பண்றோம்? நாளைக்கு முதல் வேலையா போய் அந்த டிரான்ஸ்போர்ட் ஓனர்கிட்ட பேசுவோம். வா. வணங்கண்ணே. வாங்க உட்காருங்க. என்ன விசேஷம்? விசேஷம் வச்சிருக்கோம். என் தம்பி கல்யாணம். அப்படியா? உங்க தம்பி கூட ஒரு வழியா பொண்ணு கிடைச்சிச்சு போல இருக்கே. ஆமாண்ணே, படாத பாடுபட்டு இப்பதான் ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்கு. ஆமா, இந்த காலத்துல நல்ல வேலையில இருந்து கை நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அதுவும் உன் தம்பிக்கு வேலை வெட்டி இல்ல, கை நிறைய சம்பளமும் இல்ல, பொண்ணு கிடைச்சிருக்குன்னா ஆச்சரியமான விஷயம் தானே. அதான் பொண்ணு கிடைச்சிருச்சுல, எதுக்கா இப்படி வளவலான்னு பேசிட்டு இருக்கீங்க? வந்து நாங்க இங்க வேற ஒரு விஷயமா வந்திருக்கோம். என்ன விஷயம்? தம்பி கல்யாணம் வச்சிருக்கோம்ல, அதை கொஞ்சம் கிராண்டா பண்ணலான்னு ஆசைப்படுறோம். கையில பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நிறைய செலவாகும்னா பாத்துக்கோங்களேன். அதனால ஒரு 50,000 ரூபாய் கடனா வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். உங்க தம்பி கல்யாணம் வச்சுக்கோங்க, இல்ல உங்க வீட்டுல எந்த விசேஷம் வேணாலும் வச்சுக்கோங்க. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. எனக்கு தேவை அடமானத்துக்கான பொருள். மாசம் ஆச்சுன்னா தேதி பிரகாரம் கரெக்டான வட்டி. இது ரெண்டும் கரெக்டா இருந்தா எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். பொருள் தானே? ஆமா. கொடு. இந்தாங்கண்ணே. பத்திரிக்கையா? சரி, கல்யாணத்துக்கு வந்துடுறேன். அப்புறம் நான் கேட்ட பொருள் வரலையே. இதுதானே பொருள். இதான் பொருளா? இப்போ நீங்க அடமான பொருளை எதுக்காக வாங்குறீங்க? ஒரு நம்பிக்கைக்காக தானே வாங்குறீங்க. என் தம்பிக்கு கல்யாணம் நீங்க நம்பணும், அதுக்கு தான் இந்த பத்திரிக்கை. இத வச்சுட்டு ஒரு 50,000 ரூபாய் கடன் கொடுத்துருங்களேன். என்ன புருஷன் முண்டாடி ரெண்டு பேரும் நக்கல் பண்றீங்களா? என்கிட்ட தங்கத்தை கொடுத்தாலே 1க்கு 2 தடவை உரசி பார்த்து தான் பணம் தருவேன். வெறும் காகிதத்தை கொடுத்து பணம் கேட்கறீங்க? அண்ணே, நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. முதல்ல இந்த பத்திரிகையை பிரிச்சு பாருங்க. எதுக்கு என்ன பத்திரிகை பிரிச்சு பார்க்க சொல்றீங்க? அதுல பொண்ணு வீட்டு சம்பந்தம் நாங்க எங்க இருந்து எடுத்திருக்கோம்னு பாருங்க. சொக்கலிங்கம் காரைக்குடியிலேயே பெரிய நாதஸ்வர வித்வான். அவர் இல்லனா அந்த ஊர்ல எந்த விசேஷம் நடக்காதுன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு கச்சேரிக்கு 15,000க்கு மேல வாங்குறாரு. நீங்க எங்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம், இந்த சம்பந்தத்தை நம்பி பணம் கொடுக்கலாம்ல. இந்த பாருமா, மினிஸ்டரே வந்தாலும் அடமான பொருள் இல்லாம 10 பைசா கொடுக்குற பழக்கம் என்கிட்ட கிடையாது. சும்மா டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அண்ணே, நீ முதல்ல பத்திரிகையை பாருங்க. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்ப நீங்க 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தை நீங்க மொய் எக்கச்சக்கமா வரும்ல, அதை வச்சு அன்னைக்கு சாயந்தரமே வட்டியோட செட்டில் பண்ணிடுவோம். இப்ப எதுக்குண்ணே முறைக்கிறீங்க? பின்ன உங்க 2 பேரும் இன்னைக்கு நேத்தா பாத்துட்டு இருக்கேன். உங்க கோல்மால் எனக்கு தெரியாது. உங்களுக்கெல்லாம் 50,000 ரூபாய் மொய் பணம் வரும், அதை நம்புறதுக்கு நான் என்ன கேனேனா? அண்ணே, நீங்க கேனே என்ன நாங்கள என்ன சொன்னோம்? வந்து எங்களுக்கு வர மொய் பணத்தை வச்சா நாங்க சொன்னோம்? பொண்ணு வீட்டுல வர மொய் பணத்தை வச்சு தானே சொல்றோம். இந்த பாருமா, நீ எத்தனை தடவை சொன்னாலும் சரி அடமான பொருள் இல்லாம 10 பைசா கொடுக்க மாட்டேன். சும்மா என் வேலை நேரத்தை வீணடிக்காதீங்க, புறப்படுங்க. அண்ணே, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், உங்க ரேஞ்சுக்கு இதுக்கெல்லாம் யோசிக்கலாமா? இந்த பாருப்பா, இப்ப 2 பேரும் புறப்படுறீங்களா இல்ல நான் போலீஸ் போன் பண்ணட்டுமா? அண்ணே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. அந்த ஆள் தான் பணம் தர மாட்டான்னு தெரிஞ்சு போச்சுல, அந்த ஆளை போய் அண்ணன் நொன்னு இருக்கீங்க. யோ, என்னையா நீ கடன் கேட்க வந்தா போலீஸ்ல புடிச்சு கொடுப்பியா? மூஞ்சிய பாரு. என்னங்க, வாங்க போலாம். கடன் கொடுக்குற மூஞ்சிய பாரு. நம்ம வேற இடம் பார்க்கலாம், வாங்க. அண்ணே வணக்கண்ணே. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்து சொக்கலிங்க அண்ணன் அனுப்புனாரு. நான் மாரிமுத்து தவில் வாசிக்கிறேன், இவர் கற்பகம் சிஞ்சா வாசிக்கிறவர். அதெல்லாம் தெரியுது, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்த கச்சேரி விஷயமா வந்துட்டு போனீங்க இல்லையா, அதுக்கு சம்மதம் சொல்லிட்டு வர சொன்னாரு. அப்படியா? நேற்று ஏதோ மனசு சரியில்லை, வாசிக்க முடியாது அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வந்துட்டு போன பிறகு யோசிச்சு பார்த்தாரு. நீங்க எங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு எங்களை கூப்பிட்டுருக்கீங்க, மாட்டேன்னு சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காதேன்னு தான் சம்மதம் சொல்லிட்டு வர சொன்னாரு. அதெல்லாம் சரிதான். உங்களை அவர் அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி மயில்வானம் வந்துட்டு போயிட்டாரு. மயில் என்னன்னா தனியா நான் கச்சேரி வாசிக்கிறதா சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? தனி கச்சேரி வாசிக்கிறீங்கன்னு சொன்னாரா? ஆமா ஐயா, சொக்கலிங்க மயில் வாங்கின 2 பேரும் கச்சேரி வாசிச்சா நல்லா இருக்கும்னு வந்து கேட்டான். சொக்கலிங்க மறுத்துட்டாரு. மயில் வாங்கினா பொழைக்க தெரிஞ்சவரு வந்தாரு, நான் தனியா கச்சேரி பண்ணி தரதா சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிருக்காரு. தேவனே, என்னங்க? இந்த பணத்தை எடுத்து வை. ஏதுங்க இவ்வளவு பணம்? அது அந்த டிரான்ஸ்போர்ட்காரங்க விழா நடத்துறாங்க, அதுக்கு கச்சேரி பண்ணணும்னு அண்ணன்ட்ட போய் கேட்டிருக்காங்க. அண்ணன் நான் வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். என்கிட்ட கேட்டாங்க, நான் ஒத்துக்கிட்டேன், அட்வான்ஸ் கொடுத்தாங்க. என்ன அப்படி பாக்குற? கொஞ்சம் இப்படி வாங்க.
இத்தனை வருஷமா இதாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஊர்ல எல்லா ஆம்பளைங்க மாதிரியே ஏன் புருஷனு தனியா சம்பாதிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அது நடக்கிறதுக்கு இவ்வளவு காலம் ஆயிப்போச்சு. அட்வான்ஸ் பணமே நிறைய கொடுத்துருக்காங்க. ஆமா, பெரிய இடம் இல்ல. அது மட்டும் இல்ல, நம்மள மாதிரி கலைஞர்களுக்கு ஒரு தனி மரியாதையை கொடுக்குறாங்க. அதனாலதான் சன்மானமும் நிறைய கொடுக்குறாங்க. இப்ப தெரியுதா ஏன் நீங்க தனியா வாசிக்கணும்னு தலையா அடிச்சுக்கிட்டேன்னு? இத்தனை நாள் நீங்க பெரியவர் கூட ஒத்துவது நீங்களே மொத்தமா இவ்வளவு பணம் பாத்துருக்கோமா? அவர் கச்சேரி பேசுவாரு, பேசுறதே கம்மியான ரேட்டுக்கு பேசிட்டு அதுல அவர் எடுத்துக்கிட்டது போக மீதியா உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமா, இவர் சரியான ஏமாளி. அவர் கொடுத்த காசா அப்படியே வாங்கிட்டு வந்துருவாரு. தனியா வாசிச்சா மரியாதை அந்தஸ்து மட்டும் இல்லங்க, வருமானமும் அதிகமா கிடைக்கும். புரிஞ்சுக்காங்க. இனிமேலாவது பிழைக்கிறதுக்கு வழிய பாருங்க. சரிம்மா, விடுமா. அதான் இப்ப அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டல, விடு. நாளைக்கு காமுவ பொண்ணு பக்கம் வராங்க. கடவுள் புண்ணியத்துல அந்த சம்பந்தம் நல்லபடியா அமைஞ்சிச்சுன்னா காமுவோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும். ஆமா, காமு கல்யாணத்தை எல்லாரும் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி நடத்தி காட்டுற பாரு. வர்ற கச்சேரியெல்லாம் ஒத்துக்காங்க. என்ன ஏன்பா முதல்ல கச்சேரிக்கு அட்வான்ஸ் வந்துட்டு இருக்கு, அதுவும் தனியா வாசிக்க போற. இதுல கொஞ்சம் எனக்கு வேணாமா? சரி சரி, செலவு இருக்கு எனக்கு. ஜாக்கிரதை வைமா. இத சரிங்க. என்னக்கா, நம்ம வீட்ல என்னென்னமோ நடக்குது. பெரியப்பாவையும் கோபியனையும் இவங்க இப்படியே ஒதுக்கிடுவாங்க போலயே. நானும் அதை தாண்டி யோசிச்சுட்டு இருக்கேன். இது இப்படியே விடக்கூடாது. அப்பாக்கு புத்தி கிட்டு போச்சு. அதை சரி பண்ணணும். எல்லாம் இந்த லூசு பாண்டியால வந்தது. இல்ல பரமு, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மகாதான். அவளால மட்டும்தான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்க முடியும். அவ எப்படி இதை முடிச்சு வைப்பா? அவ தான் இந்த ஊர்ல இருந்துட்டு நம்ம வீட்டை எட்டி கூட பார்க்க மாட்டாளே. அவ வராட்டி என்ன, நம்ம 2 பேரும் பெரியப்பா வீட்டுக்கு போவோம். அங்க போய் மகேஷ், ராகினி, கீதா இவங்க எல்லாருமே நம்மள மாதிரி அங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. முதல்ல அவங்க கிட்ட பேசுவோம், அப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து மகாவை பேச வைப்போம். 2 குடும்பத்தையும் பழைய மாதிரி ஒண்ணு சேர்க்கணும். நல்லா விசாரிச்சீங்களா? மயிலண்ணா தனியா கச்சேரி பண்ண போறாரா? ஆமாங்க, அதை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. எங்களுக்கே நல்லா தெரியும். அவர் தனி கச்சேரி தான் வாசிக்க போறாரு. அதுக்கு அட்வான்ஸ் கூட வாங்கிட்டாரு. என்னென்ன நம்ப முடியாதெல்லாம் நடக்குது. ஆமாம்மா, அவன் தனியா போய் கச்சேரி செய்யணும். காலம் பூரா என் கூடவே இருந்துடக்கூடாது. அவனுக்குன்னு பேரு மரியாதை எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டவன். அவங்ககிட்டயே நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஏன்பா, உனக்கு தெரியுமே மாரிமுத்து, உன் முன்னாலே எத்தனை முறை சொல்லிருக்கேன் அவனுக்கு. ஆமாண்ணே, நீங்க சொல்லும் போதெல்லாம் அவர் தான் மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, நீ போய் தனியா வாசிக்கிறான்டான்னு சொன்னா, இல்ல என்ன வெளியே அனுப்பிச்சிடாதீங்க, நான் உங்க கூடவே இருந்துடுறேன்னு சொன்னோம். ஏதோ மனசுல தோணி இப்ப தனியா போய் வாசிக்கிறான்னா அது பாராட்டணும் புஷ்பா. அண்ணா, நீங்க சொன்ன சந்தர்ப்பம் வேற, காரணம் வேற. ஆனா இப்போ மயிலோட உங்களோட சண்டை போட்டுட்டு போய் தனியா கச்சேரி பண்றாரு. சரிம்மா, இந்த சந்தர்ப்பத்திலேயாவது தனியா போய் கச்சேரி பண்ணணும்னு தோணுச்சே. இல்ல இந்த ஜன்ம பூரா என் கூட எல்லாம் இருந்திருப்பான். என்ன ஒரு சங்கடத்திலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அவனுக்கு தனியா போய் வாசிக்கணும்னு ஆசை வந்திருக்கே, பரவாயில்லம்மா. ஏன்பா, ரெட்டநாயனம் தானே? ஆமாண்ணே. கூட யார் வாசிக்கிறாங்க? நம்ம அரியக்குடியில சிவராமன் ஒருத்தர் இருக்காருங்க இல்லையா? அவர் தான் வாசிக்க போறாரு போல இருக்குண்ணே. நல்ல திறமசாலி தான், ஞானஸ்தான், நல்லா வாசிப்பான். சரி சரி. அப்புறம் இந்த தவிலு ஜால்ராக்கெல்லாம் ஆளுங்களை முடிவு பண்ணியாச்சா? அது எங்களை தானே கேட்டிருக்காரு. அப்படியா? ரொம்ப நல்லது. சந்தோஷமா போய் வாசிட்டு வாங்க. அது எப்படின்னு உங்களை விட்டுட்டு அவர்கிட்ட போய். ஏன் என்னப்பா இப்படி பேசுறீங்க? நாம எல்லாரும் இத்தனை நாள் ஒன்னா இருந்தோம். இப்ப மயிலு போய் தனியா வாசிக்க போறான். நீங்க போய் கூட இருக்க வேணாமா பக்கப்பல்லமா? இந்த பாருங்க, இப்ப நீங்க போகலன்னா தான் பிரச்சனை வரும். நாம எல்லாரும் இத்தனை நாளா ஒன்னா இருந்தோம். இப்ப இவங்க யாரும் வரலன்னா இவங்க 3 பேர் கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. நாம தனியாளா மாட்டிக்கிட்டோமேன்னு மயிலு சங்கடப்படுவான்ல. என் தம்பி தனியா ஆளா மாற்றக்கூடாது. போங்க, போய் உதவி பண்ணுங்க. சரிண்ணே, வரண்ணே. நல்லபடியா வாசிச்சு கொடுங்க. சரி, வரண்ணே. சரிண்ணே. பாத்தீங்களாண்ணே, இவங்க 2 பேரும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுது. நீங்க சொன்ன உடனே எந்த தயக்கம் இல்லாம எப்படி ஓடுறாங்க பாத்தீங்களா? அதனால என்ன புஷ்பா, இவங்க போய் மயில் கூட ஒத்தாசையா வாசிக்கணும்னு தானே நாம ஆசைப்பட்டோம். நான் சொன்னதுனால தான் அவங்க போனாங்கன்னு வச்சுப்போமே. விடு. என்ன எப்படி எல்லாம் இருந்தவங்க நீங்க 2 பேரும்? நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சு. என்ன புஷ்பா, அவன் தனியா போய் கச்சேரி பண்றதுல எனக்கு சந்தோஷம் தான்மா. ஆனா குடும்பத்தை விட்டு விலகி போயிடுவானு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி ஏதாவது நடந்துச்சு என்னால தாங்கிக்கவே முடியாது. மகேஸ்வரி கல்யாணத்துல எவ்வளவு அக்கறை காட்டினான் தெரியுமா?
பேச்சுவார்த்தையில ஒரு சின்ன சிக்கல் வந்துச்சு நகை விஷயத்துல. உடனே சொன்னான், அந்த 5 பவுன் நான் கொடுக்கறேன்னு. எந்த 5 பவுன்? காமு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்தேன்னு நான் கொடுக்கறேன் மகேஸ்வரிக்குன்னு. அப்படிப்பட்டவனா? கல்யாண பந்தல்ல நின்னுக்கிட்டு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு அவன் கூப்பிடணும்மா. இன்னைக்கு கல்யாணத்துக்கு அவனை கூப்பிட முடியுமா இருக்கு? அவ்வளவு தூரம் ஏன் போவானே? நாளைக்கு முகூர்த்த புடவை வாங்கவே அவன் வருவானோ மாட்டானோங்கிற நிலைமை. தெய்வா நானி சொல்லுச்சுன்னு, நாளைக்கு அவர் வராட்டியும் புடவை எடுக்க நான் உறுதியா வருவேன்னு சொல்லுச்சு. எல்லாரையும் சமாதானப்படுத்தி வர வச்சிடலான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள பாண்டிய போலீஸ் பிடிச்சிட்டு போய் பிரச்சனையாகி ரொம்ப சிக்கலாகி போயிடுச்சுன்னு. அநேகமா நாளைக்கு அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன்னு. எல்லாத்துக்கும் நானும் என் பொண்ணு தானே காரணம். இல்லம்மா, உங்க 2 வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுக்கு என் மக மருமகளா வரணும்னு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு இவளே காரணமாயிட்டாள். என்ன இதுக்கு இவளை நான் வேற யாருக்காவது கட்டி கொடுத்திருந்தா கூட இந்த அளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். சேச்சே, இதுல மகாவை தப்பு சொல்றதுல அர்த்தமே இல்ல புஷ்பா. அவ தன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிருக்கிற, அவ்வளவுதான். அவ மனசுல அப்படி ஒரு எண்ணம் வரதுக்கு பெரியவங்க நாம தான் காரணம். சின்ன வயசுல இருந்தே சொல்லி 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 வளர்த்துட்டோம். அதனால கோபி மேல ஒரு பிரியத்தை உண்டாக்கிட்டா. பிரச்சனை அவ இல்லம்மா, எல்லாம் அந்த பாண்டி பையன். மகா மனசுல என்ன இருக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட தான் அபிப்பிராயத்தை மாத்திக்காம பிடிவாதம் பண்ற மாதிரி அவன். அதுதான் பிரச்சனைக்கெல்லாம் காரணம். தபர் புஷ்பா, நான் கால நேரத்தையும் கடவுளையும் மட்டும்தான் நம்புறவன். கொஞ்ச நாள் முன்னாடி வர மயில் இப்படி சண்டை போட்டு போவான்னு கனவாச்சும் கண்டிருப்பமா? நடக்கல. எல்லாம் நேரம். அதே மாதிரி நல்லதும் நடக்கும். நல்லது நடக்கும். அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து நாம என்ன செய்யலாம்னு திக்குமுக்கு ஆடி போகல. அதே மாதிரி நல்லதும் நடக்கணும்மா. எங்க 2 பேருக்கு இருக்கிற இடைவெளி சரியாகணும். நான் என்ன செய்ய முடியும்? நான் அன்னாட வணங்குற கடவுளைத்தான் வேண்ட முடியும். வேற எங்க போவேன்?